ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டர் அப்படி இல்லைனா யாருக்காச்சும் இந்த வெட்டிங் விஷஸ்க்கான வீடியோ எடிட்டர் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு 2 மினிட்ஸில் எப்படி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ உங்களுடைய விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண பாருங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 or 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 2.5 செகண்ட்ஸ்னு இருக்கும். இந்த 2.5 செகண்ட்ஸ் எல்லா ஃபோட்டோக்குமே ஆட் ஆகிடும். ஸோ சாரி, எல்லா ஃபோட்டோக்கும் ஆட் ஆகாது, நீங்கள் தான் ஆட் பண்ணணும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த 2.5 செகண்ட் எல்லா ஃபோட்டோக்குமே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவில் வச்சுட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ராப் ஒன்றுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த எஃபெக்டை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே இந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு டிக் கொடுத்துட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஆன் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு லைட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த ஃபோட்டோ ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஜூம் அவுட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே போலவே அடுத்தடுத்த ஃபோட்டோவை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஓவராலாக ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.